இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை அரசாங்கத்துக்கு இப்போது எந்த வகையிலாவது வரியை அறவிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆகவே கிடைக்கக்கூடிய அத்தனை வழிகளிலும் அந்த வரியை திரட்டிக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. ஆனால் உண்மையிலே அந்த தீர்வை வரி என்பது ஒரு டபுள், அது நாங்கள் சொல்லுவோமே சாதாரண வழக்கிலே நடு சென்டர் என்று சொல்லி, அந்த நடு சென்டர் என்று சொல்றது போல அந்த தீர்வை வரி என்ற வார்த்தை பிரயோகம். ஆகவே ஒன்றில் தீர்வை என்று சொல்ல வேண்டும் அல்லது வரி என்று சொல்ல வேண்டும். ஐஎம்எஃப்பை பொறுத்த மட்டிலே இலங்கை இருக்கக்கூடிய அத்தனை வழிகளிலும் வரிகளை திரட்டுங்கள் என்பதுதான் அவர்களுடைய பரிந்துரையாக இருக்கிறது. செலவுகளை குறையுங்கள், வரிகளை அதிகரியுங்கள், வருமானத்தை திரட்டுங்கள் என்பதுதான் முக்கியமான பரிந்துரையாக இருக்கிறது. தங்களுடைய போட்டியாளர்களுக்கு என்ன வரி விதிக்கப்பட்டிருக்கிறது, தீர்வு விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அதனால் சந்தோஷப்படுகின்ற ஒரு நிலைமை இப்போது தோன்றி இருக்கின்றது. என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும். இது ஓர்த்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம். மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோ ஷீல்ட். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பொருளியல் துறையின் விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ், வணக்கம் ஊடறுப்பு நேயர்களுக்கு. தற்போது இலங்கையில் பொருளாதாரம் தொடர்பாகவும் பொருளாதாரத்தோடு சார்ந்திருக்கக்கூடிய வரிகள் தொடர்பாகவும் புதிய அறிவிப்புகள் தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படக்கூடியது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அமுலாகக்கூடிய வெளிநாட்டில் உள்ள ஒருவர் இலங்கையில் உள்ள ஒருவருக்கு இலத்திரனியல் முறைமையூடாக சேவை வழங்கும் போது 18% பெறுமதி சேர் வரி அவருக்கு விதிக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்கின்ற அறிவிப்பும் வர்த்தமானியூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வரியின் தன்மை, இதனுடைய தாக்கங்கள், அந்த பெறுமதி சேர் வரியில் உள்ளடக்கப்படக்கூடிய சாதனங்கள் அல்லது விடயங்கள் தொடர்பிலும் தெளிவாக அந்த வர்த்தமானி குறிப்பிட்டிருக்கின்றது. ஒரு பொருளியல் துறையில் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர், உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை அரசாங்கத்துக்கு இப்போது எந்த வகையிலாவது வரியை அறவிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆகவே கிடைக்கக்கூடிய அத்தனை வழிகளிலும் அந்த வரியை திரட்டிக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. ஆனால் இந்த டிஜிட்டல் சேவைகள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேட் வரியானது மிக நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வந்த ஒரு வரி. இந்த சேவைகளுக்கு வரி விதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அரசாங்கத்தின் மத்தியிலே பெரும்பாலும் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றது. இந்த வெளிநாடுகளிலிருந்து இங்கு வருகின்ற சேவைகளுக்கான வரி, உள்நாட்டிலே இந்த விதமான இலத்திரனியல் சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்களுக்கு ஏற்கனவே உள்நாட்டிலே வரி விதிக்கப்படுகிறது. உதாரணமாக தொலைபேசி சேவைகள் என்று வருகின்ற போது மற்றும் ஏனைய சேவைகள் என்று வருகின்ற போது இந்த கணினியை பயன்படுத்தி செய்யக்கூடிய சேவைகளுக்கு ஏற்கனவே வரி அதுக்கு விதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த சேவைகளை வழங்குகின்ற வெளிநாட்டு நிறுவனங்களிடம் இருந்து இந்த சேவைகள் இலங்கைக்குள்ளே வருகின்ற போது அவற்றுக்கு எவ்வாறு இந்த வரி விதிக்கப்பட போகின்றது என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவில்லாத தன்மை இப்போது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வெளியிட்டு இருக்கிறது. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 18% இந்த வரி இந்த சேவைகளுக்கும் ஏற்புடையதாக அமையும். பொதுவாக இந்த சேவைகள் கணினி ஊடாக வருகின்ற சேவைகள், அப்படி இல்லாவிட்டால் தொலைபேசி ஊடாக வருகின்ற சேவைகள், பெரும்பாலும் இவை இந்த இன்டர்நெட் சொல்லக்கூடிய இணையத்தின் ஊடாக வருகின்ற சேவைகளாகத்தான் பெரும்பாலும் இருக்கு. இதில் உள்ளடங்குகின்ற சேவைகள் என்று பார்க்கின்ற போது, நான் அந்த வர்த்தமானியினுடைய உள்ளடக்கத்திலே வாசித்து பார்க்கின்ற போது பெரும்பாலும் இந்த கணினியை பாவித்து அல்லது ஒரு தொலைபேசியை பாவித்து என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறதோ அந்தந்த நடவடிக்கைகள் அத்தனையும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒன்றையும் விடுபட்டதாக தெரியவில்லை. அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற அந்த சேவைகளை பார்க்கின்ற போது, குறிப்பாக ஒரு கணினிக்கு உரிய மென்பொருளை அந்த கணினியிலே இன்ஸ்டால் பண்ணுகின்ற தொடக்கம், அதனை ஏனைய தேவைகளுக்காக பயன்படுத்துகின்ற போது வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து என்னென்ன சேவைகளை நாங்கள் பெறுகின்றோமோ அத்தனைக்கும் இந்த 18% வரி என்பது ஏற்புடையதாக அமைகிறது. அது நிதி சேவையாக இருக்கலாம், வணிக சேவைகளாக இருக்கலாம், கல்வி சார்ந்த சேவைகளாக இருக்கலாம், சுகாதாரம் சார்ந்த சேவைகளாக இருக்கலாம். எந்த சேவைகளாக இருந்தாலும் இந்த 18% வரிக்குள்ளே அது வருகின்ற விதத்திலே இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த சேவைகள் மீது வரி விதிக்கின்ற போது
பொதுவாக இந்த சேவைகளை மானிட்டர் பண்ணுவது அல்லது அவற்றை கண்காணிப்பது அல்லது அவற்றை அளவிடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற சேவைகளை இந்த வகையிலே அளவிட்டு அவற்றுக்கு வரி அறவிடுவது என்பது மிகவும் சிக்கலான ஒன்றாகத்தான் இருக்கும். என்றால் உதாரணமாக நாங்கள் ஒரு வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு மென்பொருளை நாங்கள் தரவிறக்கம் செய்து அதை கணினிலே பதிவு செய்து கொண்டு வைத்துக் கொள்வோம். இப்ப இதற்கு 18% வரியை விதிப்பதாக இருந்தால் அந்த பொருளை பதிவிறக்கம் செய்த அந்த கணினி உரிமையாளருக்கு அந்த அந்த மென்பொருளை பெற்றதற்கான அந்த நிறுவனம் ஒரு செலுத்தலை மேற்கொள்ளுமாறு சொன்னால் அந்த செலுத்தல் ஊடாக அந்த 18% வரியை அரசாங்கம் அறவிட்டுக் கொள்ள முயற்சிக்கலாம். ஆனால் அவ்வாறு செலுத்துகின்ற போது அது இணையத்தின் ஊடாக, வங்கி கட்டமைப்பினூடாக, மென்பொருள் கட்டமைப்பினூடாக செலுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போது முறையான ஒரு மென்பொருள் அமைப்பு இருக்கின்ற பட்சத்திலே அதனை மானிட்டர் பண்ணி அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திடமிருந்து அதை அறவிடுவதற்கோ அல்லது அந்த சேவையை பயன்படுத்துகின்ற இந்த உள்ளூர்வாசியிடமிருந்து அறவிடுவதற்கோ முயற்சிக்கலாம். பெரும்பாலும் அந்த சேவை பெறுநர் தான் அந்த வரியை செலுத்துபவராக இருப்பார். அதனைத்தான் அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த சட்டம் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த கணினி சேவைகளை அல்லது இந்த மென்பொருள் சேவைகளை, அப்படி இல்லாவிட்டால் டிஜிட்டல் சேவைகளை இறக்குமதி செய்கின்ற போது அல்லது அவற்றை உள்வாங்குகின்ற போது அதனுடைய சேவை பெறுநர் தான் இதை செலுத்த வேண்டிய நிலைமையிலே இருப்பார். அவர் இங்கே நேரடியாக செலுத்துகின்றாரா அல்லது அந்த சேவை வழங்குனருக்கு வழங்குகின்ற அந்த கட்டணத்திலே செலுத்துகிறாரா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்றாலும் இந்த 18% வரி என்பது நாட்டுக்கு உள்ளே வருகின்ற போது அந்த சேவை நாட்டிலே அதை பயன்படுத்துவர் தான் அநேகமாக செலுத்த வேண்டி இருக்கும். இதிலே அந்த 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 கன்செப்ட், அந்த கருத்துருவம் என்பது இலங்கைக்கு உள்ளே வருகின்ற சேவைகளுக்கு நாங்கள் 18% வட் வரியை அறவிடுவோம் என்பதுதான். பொருட்களுக்கு இப்போது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு இங்கே 18% வட் வரி விதிக்கப்படுவது போலவே சேவைகளுக்கும் அந்த வட் வரியை விதிப்பதற்கு முயற்சிக்கின்றார். ஆனால் கணினி சேவைகளை அல்லது இந்த டிஜிட்டல் சேவைகளை இங்கே நாங்கள் வாங்குகின்ற போது அல்லது இறக்குமதி செய்கின்ற போது எல்லா இடங்களிலும் அவை பதியப்பட்டிருக்கிறதா என்றது ஒரு பிரச்சனை. அவற்றை இலகுவாக மானிட்டர் பண்ண முடியுமா, கண்காணிக்க முடியுமா என்பது இன்னொரு பிரச்சனை. கண்காணித்தாலும் அவற்றை அளவிட முடியுமா என்பது இன்னொரு பிரச்சனை. அவை இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையிலே மிக வலுவான ஒரு கணினி கட்டமைப்பு இருக்க வேண்டும். ஒரு டிஜிட்டல் பொருளாதார கட்டமைப்பு, ஒரு டிஜிட்டல் முறைமை இங்கே ஏற்கனவே அமுலிலே இருக்க வேண்டும். அந்த கட்டமைப்பு இல்லாத பட்சத்திலே இந்த வர்த்தமானி மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற பலனை நாங்கள் அரசாங்கம் அடையக்கூடியதாக இருக்காது. என்னை பொறுத்தவரையிலே இதுவரையிலே அப்படியான ஒரு கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறதாகவோ, டிஜிட்டல் சேவைகளை இறக்குமதி செய்கின்ற போது அவற்றுக்கு இந்த வட்வரியை அறவிடுவதற்கான அந்த ஆரம்ப கட்ட அல்லது அடிப்படை கட்டுமானங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருப்பதாகவோ அறியப்படவில்லை. இன்னும் அதை அரசாங்கம் சொல்ல வேண்டும். இன்னும் 2 மாதங்கள் இருக்கின்றன. இந்த 2 மாத கால பகுதியிலே அரசாங்கம் அந்த டிஜிட்டல் கட்டமைப்பை அமைக்கும் அல்லது அமைக்காமல் விடுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இது அந்த பொருட்களுக்கு விதிக்கின்ற மாதிரி சேவைகளுக்கு விதிக்க முற்படுகின்ற போது அது பெரும்பாலும் வெற்றி அளிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்காது என்பதுதான் இப்போதைய கணிப்பாக இருக்கிறது. என்னுடைய கணிப்பு அதுதான். ஏனென்றால் இவற்றை மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு இலங்கையிலே இன்னும் அந்த டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஒழுங்கமைக்கப்படவில்லை என்பது வெளிப்படையானது. நீங்கள் குறிப்பிடுகின்ற போது ஒரு விடயத்தை மிகவும் லேசாக சொல்லி சென்றீர்கள். ஆனால் அதுதான் ஒரு ஆபத்து என்று பார்க்கப்படுகின்றது. அவர்களுடைய அறிவிப்பிலே மிக முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டார்கள். சேவையின் முழு பெறுமதியில் 18% வரியை செலுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நிபந்தனையாக இருக்கின்றது. சேவையின் முழு பெறுமதியில் 18% வரி செலுத்த வேண்டும் என்று. உதாரணத்துக்கு இப்போது இலங்கையிலே ஒரு பொருளை இணைய வழியூடாக ஒருவர் 550 ரூபாய்க்கு கொள்வனவு செய்கிறார் என்றால் அதனுடைய பெறுமதி இனி வருகின்ற நாட்களில் அவர் கொள்வனவு செய்வார் 600 ரூபாயாக அதிகரிக்கும். எனவே அந்த நிறுவனத்துக்கு இதனுடைய பாதிப்பில்லை, மக்கள் மீதுதான் சுமைகள் அதிகரிக்கின்ற என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் இதனோடு உடன்படுகிறீர்களா அல்லது இதற்கு மாற்று கருத்து இருக்கின்றதா? இல்லை, இது அரசாங்கத்துக்கு இது தெரியும் தானே, யார் செலுத்தணும்ன்றது அரசாங்கத்துக்கு நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் இந்த டிஜிட்டல் சேவைகள் போன்றவற்றை அந்த நிறுவனங்கள் இலங்கைக்கு கட்டாயமாக விற்க வேண்டும் என்ற கடப்பாடு எதுவும் அந்த நிறுவனங்களுக்கு இல்லை. நமக்குத்தான அந்த சேவைகள் அவசியமே ஒழிய அவர்களுக்கு இங்கே இலங்கைக்கு விற்க வேண்டும் என்ற எந்த கடப்பாடும் இல்லை. அவர்களுக்கு உலக சந்தையானது மிக பரந்த சந்தை இருக்கிறது. இலங்கையர்களுக்கு தான் அந்த தேவைப்படுகிறது. ஆகவே அவற்றை இறக்குமதி செய்கின்ற, அவற்றை பெறுகின்றவர்கள் தான் அதை செலுத்த வேண்டி இருக்கும். ஆகவே இந்த 18% வரியை செலுத்த போகின்றவர்கள் இலங்கை பாவனையாளர்கள் தான். அங்கே வெளிநாட்டிலிருந்து அதை வழங்குபவர்கள் அல்ல.
அதை அதை சாமர்த்தியமாக அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது. அந்த டிஜிட்டல் சேவைகளை ஒருவர் அங்கிருந்து வழங்குகின்ற போது அதுக்கு 18% வரி என்று சொல்லி அவர் மீது அதை செலுத்துவது போன்று அவர் அதை செலுத்த வேண்டும் என்பது போல ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அவர் செலுத்த போவதில்லை, இளைஞர் தான் செலுத்துவார். இங்கே அதை பெறுபவர் தான் இங்கே செலுத்த வேண்டி இருக்கும். அதுதான் வளமையாக நடைபெறுகின்ற நடைமுறை. அதிலிருந்து மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இந்த டிஜிட்டல் சேவைகளை இங்கே பயன்படுத்துபவர்கள் 18% விலை அதிகரிப்பை எதிர்கொள்வார்கள். ஏனென்றால் பொதுவாக இந்த நிறுவனங்கள் அவற்றினுடைய அந்த வட் வரியினுடைய ஒரு பகுதியை நிச்சயமாக இங்கே தாங்கிக் கொள்ளப் போவதில்லை. ஏற்கனவே நாங்கள் பார்க்கின்றோம், இங்கே இருக்கின்ற சேவைகள் அரசாங்கம் 18% வரியை விதிக்கின்ற போது, உதாரணமாக தொலைபேசி சேவைக்கு 18% வரியை விதித்தால் அந்த 18% வட் வரியை அந்த பில்லிலே போட்டு அதையும் வாடிக்கையாளர் தான் அறவிடுகிறார்கள். ஆகிய கடைசியாக அந்த சேவைகளை பெறுபவர்கள் தான் அதை செலுத்த வேண்டி இருக்கும். கல்வி சார்ந்த சேவைகள் உண்டு, அல்லது சுகாதார சம்பந்தமான சேவைகள், கணினி பாதுகாப்பு சேவைகள், நிதி சேவைகள் போன்றவற்றின் மீது அவற்றை விதிக்கின்ற போது ஆரம்பத்திலே அந்த சேவைகளை அந்த நிறுவனங்கள் வாங்கி அதை செலுத்தினாலும் கூட விலை அதிகரிப்பின் ஊடாக வாடிக்கையாளருக்கு அதை அவர்கள் சாமர்த்தியமாக நகர்த்தி விடுவார்கள். ஆகவே இறுதியாக அந்த 18% அந்த வரியை தாங்குபவர் இலங்கையில் உள்ள வாடிக்கையாளராக இருப்பார். ஆகவே இலங்கையிலே பயன்படுத்தப்பட போகின்ற இலத்திரனியல் மற்றும் கணினி சார்ந்த சேவைகளுடைய விலைகள் 18% அதிகரிப்பை எதிர்கொள்ளும் என்பதுதான் இப்போதைய இந்த அறிவிப்பினுடைய உள்ளர்த்தமாக கொள்ள முடியும். நீங்கள் கூறுகின்ற போது இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கின்றது. பல பொருட்கள் மற்றும் சேவைகள் வட் வரியிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, பூச்சிய வட் வரி வீதத்துக்கு உள்ளடக்கப்பட்டுள்ளன. பின்வரும் பொருட்கள் அல்லது பின்வரும் சேவைகள் அதற்குள் உள்ளடங்கும் என்று கடந்த நவம்பர் மாதம் அளவில் அரசு சார்பில் கூறப்பட்டது. பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி, உணவு மற்றும் மருந்து போன்ற சில அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள், கல்வி சேவை, சுகாதார சேவை, நிதி சேவைகள் என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் இப்போது ஒரு இணையவழி ஊடாக ஒரு பொருளை அல்லது ஒரு மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருளை கொள்வனவு செய்கின்ற போது பூச்சிய வரி நிபந்தனைக்காக உட்படுத்தப்படும். எப்படி இருக்கு அது? உள்நாட்டிலே அந்த சேவைகளையோ அல்லது பொருட்களையோ கொள்வனவு செய்கின்ற போது அதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அதை ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றபடியினாலே அவற்றுக்கு விதிவிலக்கு உண்டு. ஆனால் இப்போது இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற வர்த்தமானியிலே பொதுவாக சொல்லப்படுகின்ற சேவைகள் இந்தந்த சேவைகளுக்கு வரி அறவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற போது இது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. அது சம்பந்தமாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட போகின்ற இந்த சேவைகளிலே இந்தந்த சேவைகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும் என்று அரசாங்கம் ஒரு விளக்கத்தை தருமாக இருந்தால், வர்த்தமானி ஊடாக அறிவிக்கப்படுமாக இருந்தால் இவற்றுக்கு விலக்களிக்கப்படுவதாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இப்போது வந்திருக்கின்ற அறிவிப்பின்படி பார்க்கின்ற போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த சேவைகளுக்கு 18% வரி ஏற்புடையதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இது நடைமுறைப்படுத்தப்பட்டு கடந்த காலங்களில் கடந்த அரசு கையடக்க தொலைபேசிகளை சட்டத்துக்கு முரணான வகையில் இலங்கையில் சேவையில் ஈடுபடுத்தினால் அவை தொடர்பான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி பின்னர் இப்போது அது நடைமுறைப்படுத்தப்படவும் இல்லை, அது தொடர்பான அடுத்த கட்டத்துக்கு செல்லவும் இல்லை. அதுபோன்றுதான் இந்த வட் வரியும் இருந்து விடுமா, அல்லது இது தொடர்பில் இறுக்கமான நடைமுறைகள் அல்லது திட்டங்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய வடிவமைப்புகள் இருக்கின்றதா? உண்மையை சொல்ல போனால் நீங்க சொன்னது போலவே இந்த வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற கையடக்க தொலைபேசிகள் இங்கே இருக்கின்ற தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் நிறுவனங்களுடைய விதிமுறைகளுக்கு அமைவாக இங்கே பதிவு செய்யப்பட்டால் மாத்திரம்தான் இங்கே அதை பயன்படுத்த முடியும் என்பது சட்ட ரீதியான உண்மை. கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். அதற்கான காரணங்கள் உண்டு. ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றவர்கள் அல்லது வெளிநாடுகளிலிருந்து இங்கே வருகின்றவர்கள் ஒரு போனை தொலைபேசியை கொண்டு வந்து இங்கே பாவிக்கின்ற நடைமுறை வெகு நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றது. சிலர் அவ்வாறு வெளிநாடுகளில் சென்று சட்டவிரோதமாக கொண்டு வருகின்ற அந்த தொலைபேசிகளும் கூட இங்கே பாவிக்கப்படுகின்றன. அவை அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே இந்த சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுகின்ற தொலைபேசிகளுடைய பாவனையை தடை செய்து அல்லது அவற்றை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நோக்கிலே தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே இந்த தொலைபேசிகளை பயன்படுத்தி குற்றச்செயல்கள் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டதும் அவற்றை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம். என்றாலும் கூட இவ்வாறு அறிவிக்கப்பட்டாலும் அந்த அறிவிப்பின் பின்னர் இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற தொலைபேசிகளை கையகப்படுத்துவதற்கோ அல்லது அவர்களுடைய உரிமையாளர்களுக்கு சொல்லப்பட்டது போல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. இதுவரை அப்படி எதுவும் நடைபெற்றதா என்பது சம்பந்தமாக என்னுடைய காதுகளுக்கு தகவல்கள் வரவில்லை. சில வேளைகள் இது நடைபெற்றுக் கொண்டு இருக்கவும் கூடும். அது சம்பந்தமாக சரியான தகவலை சொல்ல முடியாது இருக்கிறது. என்றாலும் இந்த அறிவிப்புகள் வருவதும் அவை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு அப்பால் செயல்படாமல் போவதும் இலங்கையிலே ஒன்றும் புதிதான விஷயம் கிடையாது. இப்போ இந்த டிஜிட்டல் வரியும் கூட நிச்சயமாக இது IMF-னுடைய ஒரு பரிந்துரையாக இருக்கும்.
நீங்கள் இந்த வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பொருட்கள் சேவைகளுக்கும் வரிய விதியுங்கள் என்று சொல்லி அதன் மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரியை திரட்டுங்கள் என்று சொல்லி அரசாங்கம் IMF சொல்லி இருக்கக்கூடும். ஏனென்றால் IMF-ஐ பொறுத்த மட்டிலே இலங்கை இருக்கக்கூடிய அத்தனை வழிகளிலும் வரிகளை திரட்டுங்கள் என்பதுதான் அவர்களுடைய பரிந்துரையாக இருக்கிறது. என்றால் அதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு பரிந்துரையும் செய்யக்கூடிய நிலைமையிலே இல்லை. செலவுகளை குறையுங்கள், வரிகளை அதிகரியுங்கள், வருமானத்தை திரட்டுங்கள் என்பதுதான் முக்கியமான பரிந்துரையாக இருக்கிறது. கடந்த காலத்திலே வந்த பரிந்துரைகளும் கூடத்தான், இறுதியாக வந்த பரிந்துரைகளும் கூடத்தான் இதுதான் ஹைலைட் பண்ணப்பட்ட விவகாரமாக இருக்கிறதே ஒழிய அது தவிர்ந்த எது விஷயங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆகவே இது IMF-னுடைய ஒரு பரிந்துரை தான். ஆகவே இறக்குமதி செய்யப்படுகின்ற அத்தனை பொருட்கள் மீதும் சேவைகள் மீதும் வரிய விதிங்கள் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே இந்த மென்பொருள் என்ற அடிப்படையிலோ அல்லது கணினி என்ற அடிப்படையிலோ டிஜிட்டல் மயமான சேவைகளை இறக்குமதி செய்கின்ற போது அதற்கு வரியை அறவிடுகின்ற ஒரு செயற்பாட்டை இப்போது அரசாங்கம் செய்கின்றது. அரசாங்கத்துக்கு தெரியும் இவ்வாறான செயற்பாட்டின் மூலமாக ஆரம்ப கட்டங்களிலே எதிர்பார்த்த அளவு பலனை பெற முடியாது என்பது அரசாங்கத்துக்கு நன்கு தெரியும். இந்த துறை ஊடாக வரியை முழுமையாக திரட்ட வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய டிஜிட்டல் உட்கட்டுமானம் இலங்கையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த இறக்குமதிகளை மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட மேற்கொள்ளப்பட்டாலும் கூட அந்த பெறுமதிகள் எவ்வளவு என்பதை இலகுவிலே மானிட்டர் பண்ணக்கூடியதாக இருக்காது. ஆகவே இது ஒன்றில் ஒருவர் அந்த சேவையை பெற்று அதற்கு இணையத்தின் மூலமாக தன்னுடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஒரு செலுத்தலை மேற்கொண்டிருந்தால் அந்த செலுத்தல் ஊடாக அதனை மானிட்டர் பண்ணி போட்டு இல்லை நீர் கொடுத்தது போதாது, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி 18 நீர் செலுத்தவில்லை என்று சொல்லி பின்னால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர வேறு ஏதாவது ஒரு வழியின் மூலமாக இதனை அமுல்படுத்த முடியுமா என்று பார்த்தால் இப்போது இருக்கின்ற பொறிமுறை ஊடாக எப்படி செயற்படுத்த போகிறார் என்பது சம்பந்தமாக தெளிவின்மை இருக்கு. அமெரிக்கா வரி தொடர்பில் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. தீர்வை வரி குறைப்பு தொடர்பில் மற்றொரு தீர்மானமிக்க கலந்துரையாடல் இந்த வாரம் இடம்பெற உள்ளதாகவும் அமெரிக்காவில் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள 30% தீர்வை வரியை மேலும் குறைக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலக அதிகாரிகளுக்கிடையில் இணையவழி கலந்துரையாடல் ஆன்லைன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாகவும் கலந்துரையாடலின் பிரதிபலன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றது இலங்கை தரப்பு. ஆனால் 30% வரி தொடர்பில் அமெரிக்காவுடைய முடிவு அது முடிந்த முடிவாக மாற்றப்பட்டு விட்டது என்று கூறப்படுகிறது. ஆனால் கலந்துரையாடல் இப்போது நேரடியாக சென்று சாதிக்க முடியாத இணையவழியூடாக கலந்துரையாடலில் சாதிப்போம் என்று கூறுகிறார்கள். துறை சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வரி தொடர்பிலும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை இலங்கை அரசு முறையாக கையாளுகிறார்களா அல்லது அதில் அந்த குழுவிலே சென்றவர்கள் அந்த விடயங்களை கையாளக்கூடிய ஒரு அனுபவம் மிக்கவர்களா? அது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இதை நாங்கள் அந்த வார்த்தை பிரயோகத்தை பாவிக்கின்றோம், தீர்வை வரி என்று சொல்லி. ஆனால் உண்மையிலே அந்த தீர்வை வரி என்பது ஒரு டபுள், அது நாங்கள் சொல்லுவோமே சாதாரண வழக்கிலே நடு சென்டர் என்று சொல்லி அந்த நடு சென்டர் என்று சொல்றது போல அந்த தீர்வை வரி என்ற வார்த்தை பிரயோகம். ஆகவே ஒன்றில் தீர்வை என்று சொல்ல வேண்டும் அல்லது வரி என்று சொல்ல வேண்டும். வர்த்தகத்தை பொறுத்தவற்றிலே இது தீர்வை. ஆகவே தீர்வை என்பது ஒரு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருள் மீது விதிக்கப்படுகின்ற ஒரு வரி. ஆகவே அந்த ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து சொல்வது அவ்வளவு பொருத்தமானதாக இருக்காது. அது முதலாவது. இரண்டாவது இப்போது அமெரிக்க அரசாங்கம் இந்த தீர்வையை பொருளாதார நோக்கங்களுக்காக மாத்திரமல்லாமல் அது பொருளாதார நோக்கம் என்பதை கடந்து தன்னுடைய பூகோள அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நேரடியாக பயன்படுத்துகிறது என்பது இப்ப வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விஷயம். இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டை, இலங்கை போன்ற ஒரு மிகச்சிறிய நாட்டை தனக்கு சமதையாக கருதி அந்த நாட்டினுடைய ஏற்றுமதி காரணமாக தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் ஆகவே 30% வரி தீர்வை இதோ பிடி என்று சொல்லி விதிக்கின்ற ஒரு நிலைமைக்கு அமெரிக்க அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் மாற்றுவதற்கு முடியாது. ஏனென்றால் இலங்கை அமெரிக்காவோடு ஒப்பிடுகின்ற போது மிக 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 சிறிய ஒரு நாடு. ஆகவே அது பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையிலே திட்டுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதற்கு முரணாக எதுவும் செய்யக்கூடிய நிலைமையிலே இலங்கை கிடையாது. அது ஒருபோதும் சாத்தியப்பட போவதில்லை. ஆகவே இப்போது இந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்த மட்டிலே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தீர்வை, 30% தீர்வை என்பது எந்த ஒருபோதும் இலங்கையர்களால் தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு தீர்வை அல்ல. இது அமெரிக்கர்களுக்கும் நன்கு தெரியும். ஆகவே இந்த தீர்வையை ஒரு சாட்டாக வைத்து சீனா போன்ற அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகளுடைய செயற்பாடுகளை இலங்கையிலே ஓரளவுக்கு மட்டுப்படுத்த முடியுமா என்று அவர்கள் பார்ப்பார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளின் போது பொருளாதாரம் என்பதற்கு அப்பால் நிச்சயமாக பூகோள அரசியல் சம்பந்தமான விவகாரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் கலந்து கொண்டவர்களை பற்றி கருத்து சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லை. ஏனென்றால்
அதில் சென்றவர்கள் சிலர் இந்த துறையிலே அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அதை சரியாக கையாண்டிருப்பார்கள் என்றது நம்பிக்கை. என்ன நடந்தது என்பதை சொல்லி நமக்கு தெரியாது. என்றாலும் கூட இந்த சென்றவர்கள் அப்படி இல்லாமல் அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டு வந்திருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்பவில்லை. இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற கலந்துரையாடல்களின் போதும் கூட இலங்கை தரப்பிலே இருக்கக்கூடிய சவால்களை அவர்கள் நிச்சயம் சொல்லியிருப்பார்கள். என்றால் இப்போது இலங்கை இந்த அங்குரோத்த நிலையிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு நாடு. அவ்வாறு வருகின்ற போது இப்படியான ஒரு 30% வரியை விதித்தால் இலங்கையுடைய பொருளாதாரம் முழுமையாக படுத்துவிடும் என்பது அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதே போல IMFம் இப்போது சொல்லியிருக்கின்ற இந்த தீர்வு வரியானது இலங்கைக்கு பொறுத்த மட்டிலே மிக மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே அதை குறைக்க வேண்டும் என்ற அந்த கருத்திலே தான் IMFம் இருக்கிறது. ஆகவே இந்த கலந்துரையாடல்களுடைய இறுதி முடிவு உடனடியாக சொல்லப்படாமல் இருப்பதற்கு காரணம் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடியவில்லை என்பதுதான் காரணமாக இருக்க முடியும். இன்னும் அந்த பேச்சுவார்த்தையிலே என்னென்ன விவகாரங்கள் கையாளப்பட்டன, பேசப்பட்டன போன்ற தகவல்கள், நம்பகரமான தகவல்கள் நம்ம மத்தியிலே இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தை முடிந்தது என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அதே போல பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்ற தகவல் அரசாங்க பக்கத்திலிருந்து வருகின்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளினுடைய பலனாக இந்த 30% தீர்வு வரியை குறைத்து கொள்ள முடியாவிட்டால் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இலங்கை இந்த விஷயத்திலே ஏற்கனவே அடிவாங்கி இருக்கிறது. நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவிட்ட பின்னர் 2010ஆம் ஆண்டிலிருந்து 17ஆம் ஆண்டு வரையிலே இலங்கைக்கு வழங்கிய GSP சலுகையினை ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்தியது. அதாவது GSP சலுகையின் மூலமாக கிட்டத்தட்ட 10% இலங்கைக்கு நன்மை கிடைத்தது என்றால் அந்த சலுகையிலே ஐரோப்பாவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும். ஆனால் அந்த சலுகை நீக்கிக் கொள்ளப்பட்டதன் காரணமாக இலங்கையிலிருந்து செல்லுகின்ற பொருட்களுடைய விலைகள் சுமார் 10% அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த தீர்வை அங்கே வருகின்றபடியினால் இந்த 10% தீர்வை காரணமாகவே இலங்கையினுடைய பிரதான ஆடை தயாரிப்பு துறை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்தது. எனவே அந்த 10% விலை அதிகரிப்பை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வாடிக்கையாளர்களுக்கு வழங்காமல் அதிலே ஒரு பகுதியை விலை குறைப்பினூடாக இலங்கையில் இருக்கின்ற ஏற்றுமதியாளர்கள் தாங்கிக் கொண்டார். அது 10% வரி தீர்வை விதிக்கப்பட்ட போதே இந்த விதமான நடவடிக்கை ஏற்பட்டன. சிறிய ஆடை தயாரிப்பாளர்கள் எல்லாம் தங்களுடைய ஃபேக்டரிஸை மூடினார்கள். இப்போது வந்திருக்கின்றது அதை விட 3 மடங்கான ஒரு பெரிய வரி என்று சொல்லுகின்ற போது, தீர்வு என்று சொல்லுகின்ற போது இது எப்படியும் இளைஞர்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் இப்போது இருக்கின்ற அந்த நிலைமையின்படி இப்ப இந்த 30% என்பதை அவர்கள் ஒப்பிடவில்லை. தங்களுடைய போட்டியாளர்களுக்கு என்ன தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது, பங்களாதேஷுக்கு என்ன தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவுக்கு என்ன தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது, வியட்நாமுக்கு என்ன தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது, தாய்லாந்துக்கு என்ன தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த தீர்வைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதற்கும் இலங்கையினுடைய தீர்வைக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று பார்த்து போட்டு அதன் அடிப்படையிலே இலங்கைக்கு நன்மையா தீமையா என்று பார்க்கிறார்களே அல்லாமல் இந்த 10% அதிகரிப்பு 30% அதிகரிப்பு என்று பார்க்கவில்லை. உதாரணமாக இந்தியாவுக்கு 25% என்று சொன்னால் இலங்கைக்கு 30% என்று சொன்னால் இந்தியாவை விட 5% வரி இலங்கைக்கு அதிகம். ஆகவே அது டிஸ்அட்வான்டேஜ், இலங்கைக்கு பாதகமாக அமையும். பங்களாதேஷுக்கு இலங்கையை விட 35% வரி என்று சொன்னால் இலங்கைக்கு அது சாதகமாக அமையும். இப்படி தங்களுடைய போட்டியாளர்களுக்கு என்ன வரி விதிக்கப்பட்டிருக்கிறது, தீர்வு விதிக்கப்பட்டிருக்கின்றதை பார்த்து அதனால் சந்தோஷப்படுகின்ற ஒரு நிலைமை இப்போது தோன்றி இருக்கின்றது. ஆனால் இது நிச்சயமாக இந்த தீர்வைகள் குறைக்கப்பட்டாலும் கூட இலங்கையினுடைய ஆடை தயாரிப்பு ஏற்றுமதிகளிலே மற்றும் ஏனைய பொருள் ஏற்றுமதிகளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இலங்கை மாற்று சந்தை வாய்ப்புகளை காணாத பட்சத்திலே இப்போது வந்திருக்கின்ற ஒரு நல்ல தகவல், ஆனால் அது எந்த அளவுக்கு இலங்கையினுடைய வர்த்தக விரிவாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நமக்கு தெரியவில்லை. இங்கிலாந்து இலங்கையிலிருந்து ஏற்றுமதி வருகின்ற பொருட்களுக்கு தன்னுடைய சந்தைகளை மேலும் திறந்து விடுவதற்கு இணங்கி இருப்பதாக ஒரு தகவல் வருகின்றது. ஆகவே மாற்று சந்தைகளை இலங்கை காண வேண்டும். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சந்தைகள் இலங்கைக்கு பொருத்தமானதாக இருக்கும், ஆடை தயாரிப்பை பொறுத்த மட்டிலே. அதே போல இலங்கைக்கு அதிகம் ஏற்றுமதி செய்கின்ற இந்தியாவும் சீனாவும் தங்களுடைய சந்தைகளில் ஒரு பகுதி இலங்கைக்கு திறந்து விடுமாக இருந்தால் இந்த 30% வரி தீர்வு அதிகரிப்பினுடைய ஒரு தாக்கத்தை ஓரளவுக்கு இலங்கை தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவை உடனடியாக சாத்தியமா என்பதுதான் இப்போது பிரச்சனை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வரி தொடர்பாகவும்
குறிப்பாக பெறுமதிசேர் வரியினுடைய தாக்கமும் அமெரிக்காவின் வரி விதிப்பின் பின்னணியில் இலங்கையினுடைய நிலைப்பாடுகளும் ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தொடர்பாக பொருளாதாரம் ரீதியாக எடுக்க வேண்டிய ஒரு நல்ல முடிவும் என்று மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், நன்றி உடற்பயிர்களே. மீண்டும் சந்திப்போம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.